பிள்ளைகளே அவதானியுங்கள். 71வது சொல் பாருங்கள். ஆ இட் கோ இல் ஆட்கொள். ஆ இட் கோ இல் ஆட்கொள். ஆட்கொள் என்றால் மனதில் இடம் பிடித்தல், ஒருவரை வசப்படுத்தி ஆட்கொள்ள பண்ணுதல். இறைவன் ஆட்கொண்டு விட்டார், அடியானை அடியார் ஏற்றுக்கொள்றார். இறைவன் ஆட்கொண்டு விட்டார், அடியான் அவரை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லுவோம். அடுத்த பாருங்கள். ஆ இட் சி ஆட்சி. ஆ இட் சி ஆட்சி. நாட்டை நிர்வாகம் பண்ணுதல் ஆட்சி. தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றுதல் அரசாட்சி என்று ஆட்சியை சொல்லுவோம். அடுத்து பாருங்கள். ஆ இட் சி ஆட்சி மொழி மொழி ஆட்சி மொழி. ஆ இட் சி ஆட்சி மொழி மொழி ஆட்சி மொழி. அரசு தனது நிர்வாகம் தொடர்பாக பயன்படுத்துவதற்கு அரசியல் சட்டம் அமைத்த மொழி, ஆஃபிஷியல் லாங்குவேஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதுவே ஆட்சி மொழி. அரசு தன்னுடைய செயல் திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக அனுமதிக்கப்பட்ட மொழி. இப்ப இந்தியாவில் பல மொழிகள் இருக்கு. அதிலே ஆட்சி மொழியாக கொள்ளப்படுவது ஹிந்தி. அதே மாதிரி இலங்கையில ஆட்சி மொழியாக 2 மொழியை கொள்வார்கள், தமிழ், சிங்களம். 2 மொழியும் ஆட்சி மொழியாக கொள்ளப்படுகிறது. ஆ இட் சேபனை ஆட்சேபனை. ஆ இட் சேபனை ஆட்சேபனை. ஆட்சேபனை என்றால் ஒரு கூட்டத்தில் ஒரு முடிவு எடுப்பதற்கு எதிர்ப்பு, மறுப்பு, தடை எதுவுமே இல்லாமல் ஆட்சேபனை தெரிவித்தல், ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுதல் ஆட்சேபனை. ஆ இட் கு ரை உப்பு ஆட்குறைப்பு. ஆ இட் கு ரை உப்பு ஆட்குறைப்பு. ஆட்குறைப்புன்னு சொன்னா தொழிற்சாலைகளில் வேலையாட்களின் எண்ணிக்கையை குறைத்தல் ஆட்குறைப்பு ஆகும். அடுத்த பாருங்கள். ஆ இட் இக் ஆட்டக்காரர் காரர் ஆட்டக்காரர். ஆ இட் இக் ஆட்டக்காரர் காரர் ஆட்டக்காரர். ஆட்டக்காரர் விளையாட்டு வீரர், ஆட்ட நாயகர்கள், அவர்களை ஆட்டக்காரர் என்று சொல்லுவோம். ஆ இட்ட ஆட்ட பா இட்ட பாட்டம் ஆட்ட பாட்டம். ஆ இட்ட ஆட்ட பா இட்ட பாட்டம் ஆட்ட பாட்டம். பேச்சு மொழியில ஆட்டம் பாட்டம் என்று சொல்லுவார்கள். ஆரவாரம் மிகுந்த கேளிக்கை நிகழ்வு தான் ஆட்ட பாட்டம். ஆனால் பேச்சு மொழியில ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று சொல்லுவோம், தெரியுமா? ஓகே. ஆ இட்ட ஆட்டம். ஆ இட்ட ஆட்டம் ஆட்டம். குழுக்கள் உடன் கூடிய அசைவு ஆட்டம், நடனம், கும்மி, கோலாட்டம், அடுத்த கால்பந்தாட்டம். மற்றது பாருங்கள், இளமையில் ஆடாத ஆட்டமா பாருங்கள், அவர் எல்லாம் அடங்கி போய்விட்டார் என்று சொல்லுவோம், அது ஒரு ஆட்டம். இந்த பெண்ணை பாருங்கள், மானாட்டம் துள்ளி குதிச்சு விளையாடுகிறாள் என்பது போல. ஆட்டம் என்றா போல என்பதை காட்டுவதற்கும் ஆட்டம் என்று சொல்லுவோம், ஆட்டம். ஓகே. அடுத்து பாருங்கள். ஆ இட்ட ஆட்டம் கா இன் கான் ஆட்டம் கான். ஆ இட்ட ஆட்டம் கா இன் கான் ஆட்டம் கான். ஆட்டம் காண்றதுன்னு சொன்னா என்ன? பழைய கட்டடம் ஒன்று ஆட்டம் கண்டு விட்டது என்று சொன்னா என்ன? பழுதடைந்த நிலைமை. அடுத்த பாருங்கள். அமெரிக்கா பொருளாதாரத்தை ஈரான் ஆட்டம் காண வைக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய நிலைமையை நிலைகுலையவும் செய்கிறது, ஆட்டம் காண்றது. அடுத்ததை பாருங்கள். ஆ இட்டி உப் ஆட்டிப்படை படை ஆட்டிப்படை. ஆ இட்டி உப்படை ஆட்டிப்படை. ஆழ்ந்த பாதிப்பு ஏற்படுத்துதல். முதலாளி அம்மா ஆட்டி படைத்தார், வேலைக்கார பெண்ணை வைத்து ஆட்டி படைக்கிறார்கள் என்று சொல்வது ஆட்டிப்படை. அடுத்தது பாருங்கள். ஆ இட்டி வை ஆட்டிவை. ஆ இட்டி வை ஆட்டிவை. ஆட்டிவை என்று சொன்னா என்ன? தான் விரும்பியபடி எல்லாம் செய்வித்தல் ஆட்டிவை எனப்படும். தன் விருப்பத்துக்கு, தன் இஷ்டத்துக்கு இன்னொரு ஆளை வச்சு ஆட்டுவது ஆட்டிவை. 82வது பாருங்கள். ஆ இட்டு ஆட்டு. ஆ இட்டு ஆட்டு
ஆட்டுன்னு சொன்னா வால், தலை, மரக்கிளைகள் போன்றவற்றை அசைத்தல், ஆட்டுதல் சொல்லுவோம். இப்ப செக்கு ஆட்டுறது, மா ஆட்டுறது, உங்களை எல்லாம் ஆட்டுகிற சக்தி ஒன்று இருக்கிறது, அதை கடவுள் என்கிறீர்கள் தானே. அடுத்தது பாருங்கள். ஆ இட்டு இக் ஆட்டுக்க இல் கல் ஆட்டுக்கல். ஆ இட்டு இக் ஆட்டுக்க இல் கல் ஆட்டுக்கல். ஆட்டுக்கல் என்று சொன்னால் என்ன? கருங்கல்லில் செய்யப்பட்டது, வட்ட வடிவமானது, நடுவில் குழி ஒன்று இருக்கும். குழியில் செங்குத்தாக நின்று ஆட்டுவதற்கு ஒரு குளவியும் உண்டு. தோசை, இட்லி, உளுந்து உளுந்தை தோசை இட்லி செய்வதற்காக ஆட்டுக்கல்லில் ஆட்டி அரைப்பார்கள், அரிசி அரைப்பார்கள். இப்போ இதற்கு பிரதியீடாக மிக்சி கிரைண்டர் வந்து விட்டதால் மூதாதையர் பாவித்த ஆட்டுக்கல் மூலையில் ஒதுங்கிவிட்டது. அடுத்த பாருங்கள். ஆ இட்டு இத் ஆட்டு தோ இட்டி தொட்டி. ஆ இட்டு இத் ஆட்டு தோ இட்டி தொட்டி ஆட்டு தொட்டி. இறைச்சிக்காக ஆட்டை வெட்டும் இடம்தான் ஆட்டு தொட்டி. ஆ இட் படு ஆட்படு. அடுத்து பாருங்கள். ஆ இட் படு இத்து ஆட்படுத்து. ஆட்படு ஆட்படுத்து என்று சொன்னா உட்படுதல், அவர் சந்தேகத்துக்கு உட்பட்டவர் என்று சொல்றதுதான் ஆட்படு ஆட்படுத்து. அடுத்த பாருங்கள். ஆட ஆடம்பரம். ஆட ஆடம்பரம். அலங்கார நோக்கம் மிகுதியாக கொண்டது. பகட்டுத்தன்மை. கல்யாணத்தை இவ்வளவு ஆடம்பரமாக கொண்டாட வேணுமா என்று கேட்பார்கள். ஆட இல் ஆடல். ஆட இல் ஆடல். நடனம். ஆடல் கலை. பாருங்கள். ஆடவ இன் ஆடவன். ஆடவ இன் ஆடவன். ஆடவன் சொன்னா ஆண், ஆண் பிள்ளை. அடுத்து பாருங்கள். ஆடா ஆடா தோடை தொடை. ஆடா தொடை. நாங்க ஆடா தோடை என்று சொல்லுவோம், பேச்சு மொழியில ஆடா தோடை என்று சொல்லுவோம், ஆனா ஆடா தொடை. மருத்துவத்துக்காக பயன்படுத்தப்படும் தடித்த இலைகளை கொண்ட ஒரு வகை மரம், செடி. ஆடி ஆடி. ஆடி ஆடி. ஆடி என்ன? ஒரு மாதம். ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் என்பார்கள். அதை விட கண்ணாடி, மிரர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், தளவாடி, குவிவாடி, குழிவாடி என்று சொல்லி கண்ணாடியை சொல்வார்கள்.